ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் 17-18 வசனத்தை நாம் வாசிக்கலாம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் 17-18 வசனத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி பாவத்தில் இருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பாவத்தின் ஆதிக்கம் நம்மேல் இராதபடிக்கு தேவன் நம்மை முற்றிலும் விடுதலையாக்கி இதோ அவருடைய நீதிக்கு வாழும்படியாக அவர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நீதியின் தேவன் நம்மை விட்டு பிரியாதபடிக்கு, அவரை விட்டு நாம் பிரிந்து போகக்கூடாதபடிக்கு எல்லா வகையிலும் அவர் நம்மை காத்து வருகிறபடியால் நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எதுவும் அவரை விட்டு நம்மை பிரிக்க முடியாதபடிக்கு அவர் நம்மை காத்து வருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்திலே நாம் வாசித்த பிரகாரமாக மனப்பூர்வம், ஆமென். என்னங்க இந்த செய்தியினுடைய தலைப்பு மனப்பூர்வம். மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பக்தன் இந்த இடத்திலே கீழ்ப்படுகிறவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் எத்தனையோ, அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்முடைய இருதயம் எதிர்த்து நிற்காதபடிக்கு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் அந்த வார்த்தைகளுக்காக வாழவும் அவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அந்த பலன் நாம் பெற்றதுனால எவ்வளோ ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனப்பூர்வமாய் நீங்கள் ஆண்டவரை அவர் என்னுடைய சொந்த இரட்சகர் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால தான் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வராமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வேற எங்கேயாவது உங்களுக்கு முக்கியமான வேலைகளை பார்த்துருக்கலாம். இல்லை உங்களுடைய இந்த வாரத்தில் எந்த தேவையோ அந்த தேவைக்காக நீங்கள் வேலை செஞ்சுருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் மனப்பூர்வமாய் அவரை என் சொந்த இரட்சகர் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே இங்கே அவருக்கு உங்களை தாழ்த்தி நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனப்பூர்வத்தோடு கூட நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். மனப்பூர்வம்னா என்ன? மனப்பூர்வம் அப்படின்னு சொன்னால் எதற்கு செவி கொடுத்தோமோ அதற்கு சரியாக செயல்படுவதே மனப்பூர்வம். ஆமென். எதற்கு நாம் செவி கொடுத்தோமோ அதற்கு சரியாக செயல்படுவது தான் மனப்பூர்வம். ஆமென். ஆகையால் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளுக்கு மனப்பூர்வமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அந்த நீதியின் கிரியைகளை இன்னும் அதிகமாய் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த மனப்பூர்வம் அப்படின்றது முழுவதுமாக கவனத்தோடு ஜாக்கிரதையோடு கூட செயல்பட வேண்டிய காரியங்கள், குறைவில்லாதபடிக்கு ஒரு முழுமையோடு கூட இருக்கிற காரியங்கள். நம்முடைய திட்டங்கள், நம்முடைய வழிமுறைகள் எல்லாம் அது சரியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி அங்கே தேவனுக்கு முன்பதாக இருக்கிறோம் என்பதை முற்றிலும் வெளிப்படுத்துகிற காரியங்கள் தான் மனப்பூர்வம். ஆமென்.
இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுங்க. முழு கவனம் இருக்கணும், ஜாக்கிரதை இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும், முழுமை இருக்க வேண்டும். திட்டங்களுக்கான சரியாய் நேரத்தை ஒதுக்கி அந்த தேவன் செயல்பட சொன்ன காரியங்களிலே நாம் செயல்படுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். இந்த நாளிலும் நாம் எதற்கு செவி கொடுத்தோமோ அதற்கு சரியாக செயல்படுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆமென். கடந்த நாட்களில் அநேக விஷயங்களை சபையார் எனக்கு சொல்லும்போது எனக்கு அது பயங்கர ஒரு வேதனையாக இருந்தது. நான் குற்ற மனசாட்சிக்குள்ளாக்கப்பட்டு நான் ரொம்ப துக்கத்தோடு கூட இருந்தேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சில வேதனைகளை பார்த்தபோது நான் ஆண்டவர்கிட்ட மண்டியிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இந்த அப்பாவின் சந்நிதியிலே கூட்டத்தை நான் நடத்தலை, இந்த சுவிசேஷ கூடுகையை நான் நடத்தலை, இதெல்லாம் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்டு ஆண்டவர் சமூகத்திலே நான் காத்திருந்தாங்க. ஆண்டவரே, நான் செவி கொடுக்காமல் போயிட்டேன்னா, நான் இதில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அதை செஞ்சுருக்கணும்ல அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் நான் அமர்ந்திருந்து அவரிடத்துல நான் கேட்டேன். பாருங்க, நான் வெவ்வேறு விஷயங்களுக்காக வெவ்வேறு ஊழியங்கள் இருந்தது அப்படின்றதுக்காக இதை நான் ஒதுக்கினேன். ஆனால் நான் எப்படி அதை எடுத்துக்கிட்டேன்னா, நான் அதை ஒதுக்கியிருக்கக்கூடாதோ, அதை தள்ளி வச்சுருக்கக்கூடாதோ. இன்றைக்கி அதே காரியத்தை நான் உங்கள் நடுவில் வைக்கிறேன். சில காரியங்களுக்காக, சில நியாயங்களுக்காக, சில முக்கியமான விஷயங்களுக்காக நாம் அப்படி எதையாவது ஆண்டவருடைய விஷயத்தை தள்ளி வச்சுருக்கிறோம் அப்படின்னா, தயவு செய்து இந்த நாளில் அதை தள்ளி வைக்க வேணாம், தள்ளி வைக்காதீங்க. அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் இருதயத்தில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் அதை ஆரம்பிச்சிங்க. உங்களுடைய இருதயம் அதை ஆரம்பித்தது, உங்களுடைய இருதயம் அதை வாஞ்சித்தது. தயவாக அந்த மனப்பூர்வத்தோடு தொடர்ந்து செயல்படுங்கள். கர்த்தர் அந்த நீதியாய் உங்களை நடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஒரு சில விஷயங்களை கூட நாம் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த மனப்பூர்வத்தோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 2 காரியம். ஒன்று, அவருக்கு செவி கொடுக்கணும். 2வது, அவருக்கு செவி கொடுத்ததுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தின் 4 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கலாமா? தெபோராள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தால் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற குடியிருந்தால் கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. மனப்பூர்வமாய் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இருதயங்களே, இந்த வார்த்தைகளை வாசித்த இதோ அதன் சத்தத்தை கேட்ட இருதயங்களே, அன்றைக்கு தெபோராள் பாராக்கை நோக்கி கேட்டதை போல இன்றைக்கு தேவன் கேட்கிறார். உன் சத்துருக்களை, உன்னை இதோ உனக்கு விரோதமாய் எழும்பின காரியங்களை, இதோ உனக்கு விரோதமாய் பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் உன் பக்கமாய் வரவழைத்து அதை நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லி நான் சொல்லவில்லையா? உன்னோடு நான் இருப்பேன் என்று நான் சொல்லவில்லையா? நீ எனக்கு விசேஷித்தவன் என்று நான் சொல்லவில்லையா? நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று நான் சொல்லவில்லையா? நான் சொன்னேனே.
மனப்பூர்வமாய் தொடர்ந்து நீங்கள் காத்திருங்கள் என்பது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய காரியம், தாபோர் மலைக்கு போக கடவாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த தெபொராள் மூலமாக பாராக்கினிடத்திலே பேசினார். 20 வருடங்கள் கொடுமைகளால் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு நெருக்கப்பட்டு வாழ்க்கை முழுவதும் இருளடைந்திருக்கிற ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். அந்த 20 வருஷங்கள் அவர்கள் மனப்பூர்வமாய் ஆண்டவரை மறந்த நாள், அந்த மறந்தபடியினாலே அந்த 20 வருஷங்கள் அவர்களை வேதனைப்படுத்தினது. இந்த கானானிய ராஜாவாகிய யாபீனும் அவனுடைய சேனாதிபதியாகிய சிசேராவும் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக மிக கொடுமையாய் அவர்கள் கடந்து வந்தார்கள், மிக ஆக்ரோஷமாய் கடந்து வந்தார்கள். ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தாபோர் மலைக்கு போக கடவாய், நீ தாபோர் மலைக்கு போக கடவாய். யுத்தம் நடக்கிற இடத்துக்கும் ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இந்த இடத்துல நாம் ஒரு வார்த்தையை கவனிக்கிறோம், அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், அவனை உன்னிடத்திற்கு வர இழுப்பேன் என்று ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, தேவன் நம்மை இருக்க சொல்லுகிற இடத்தில், தேவன் நம்மை நடக்க சொல்லுகிற இடத்தில், தேவன் நமக்கு காண்பிக்கிற காரியங்களில் நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பலன். அந்த இடத்திலே அந்த காரியங்களில் நிலைத்திருக்கிறவர்கள் அந்த பலனை அடைவார்கள். அந்த பலனை அடையும் போது அவன் பக்கமாக அவனுக்கு விரோதமாக எழும்பினவனை கர்த்தர் கொண்டு வருவார், கொண்டு வந்து அந்த இடத்திலே அவனை அழித்து போடுவார். ஆமேன், ஆமேன். அதாவது ஆண்டவர் இந்த நாளில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு சொன்னதை நீ செய், நான் உனக்கு சொன்னதை நீ செய்யும்போது அவனை உன் வழிக்கு இழுத்து வருவேன், உன் வழிக்கு இழுத்துட்டு வருவேன். இன்றைக்கி நான் உனக்கு சொல்லுகிறத நீ செய்த அப்படின்னா நான் அவர்களை உன் வழிக்கு இழுத்து வருவேன் என்கிறார் தேவன். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். பாருங்க, இந்த தாபோர் மலைக்கு போக கடவாய்ன்ற வார்த்தையில் நிறைய விஷயம் இருக்குதுங்க. நமக்கு ஆண்டு கொடுத்த வேதம் ரொம்ப அற்புதமான ஒரு வேதம். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளோ விஷயங்களை ஆண்டு வைத்திருக்கிறார், அவ்வளோ சத்தியங்களை அவர் வைத்திருக்கிறார். அதிசயமாக நம்மை நடத்த ஆண்டவருடைய வார்த்தையை போல வேற எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆமேன், ஆமேன். அவர் நல்ல தேவன். கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருடைய வழி நடத்துதல் நம்முடைய குடும்பத்துக்கு இருக்கிறதற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதற்காக. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாபோர் மலைன்றது இந்த வேதாகமத்திலே பல இடங்களில் பல விஷயங்களில் ஆண்டவர் ஜனங்களை சந்தித்த ஒரு இடங்க. நாம் இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இந்த தாபோர் மலையை பார்க்குறோம். இந்த கானானிய ராஜா யாபீன் அவன் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. அவன் அங்கே இருந்து இவங்கள்ட்ட சண்டை போடலான்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு, நீ அந்த பள்ளத்தாக்குக்கு போகாத, நீ என்னிடத்திற்கு ஏறி வா என்று சொல்கிறார். நீ என்னிடத்திற்கு ஏறி வா, நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ பலப்பட்ட பிற்பாடு நான் உன்னை அறிந்து கொண்டு அவனை அப்போது உன் பக்கமாக இழுத்து வருவேன், நீ அவனை மேற்கொள்ளுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். இப்போ பிரச்சனை என்னன்றது தெரியுதா? ஏன் நமக்கு பிரச்சனை தீரல, ஏன் நமக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், நாம்
அவர்கிட்ட ஏறி போயிருக்க வேண்டும். அவரிடத்துல ஏறி போயிருக்கமான்றதை பாருங்கள். ரெண்டாவது, அந்த இடத்துல அவர் நம்மளை பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அந்த பலனை நாம் பெற்றிருக்கிறோமான்றதை பார்க்கணும். அதையெல்லாம் அவர் கன்ஃபார்ம் பண்ணாதான் அவர்களை உன் பக்கமாக அவர் கொண்டு வருவார். அப்பொழுது அந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். ஆமேன், ஆமேன். இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய ஒரு அவமானத்துக்கு போயிருங்க. வெளியில் போய் தோற்று போனால் பரவாயில்ல, சொந்த இடத்துல பூமியில் நின்று தோற்று போனான்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம். அதனால் தேவன் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு நம்மை அவர் மிக அற்புதமாய் நடத்தி வருகிறபடியால் அவருக்கு எப்போதும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆமேன். இந்த தாபோர் மலையை குறித்து நாம் சில விஷயங்களை பார்க்கணுங்க. இந்த தாபோர் மலையில் பல அற்புத செயல்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த தாபோர் அப்படின்ற அந்த வார்த்தை எதை கனெக்ட் பண்ணி பேசுது அப்படின்னு சொன்னால், தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஒரு குழந்தையை, அந்த தாயை இணைக்கிற தொப்புள் கொடியை அது இங்கே கனெக்ட் பண்ணுதுங்க. எப்படி ஒரு குழந்தை தாயின் வயிற்றுக்குள்ளே அது ஆரோக்கியமாக இருக்குது, எப்படி தாயினுடைய அந்த 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 தாயினுடைய அந்த ஆரோக்கியம் அந்த பிள்ளையை சந்திக்கும்படியாக அற்புத படைப்பாய் கர்த்தர் படைத்த அந்த தொப்புள் கொடி முழுவதுமாக அந்த இடத்துல இது ஆரோக்கியப்பட்டு அந்த சரியான சமயம் வரும்போது அந்த குழந்தை டெலிவரி ஆக அது அது ஆரோக்கியமாக இந்த பூமியிலே வளர சகலவற்றையும் அந்த வயிற்றுக்குள்ளே தான் பெற்றுக்கொள்கிறது. ஆமேன், ஆமேன். அந்த வயிற்றுக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டால்தான் அந்த குழந்தை இந்த பூமியிலே பிறக்கும்போது பிழைக்கும். இல்லைன்னு சொன்னால் அது பிழைக்காது. அது பிழைக்காது. அதே போல தான் இந்த தாபோர் மலைன்ற இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்குள்ளாக நாம் பிரவேசித்தோம் என்றால், தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் வாழ்ந்தோம் என்றால், அவரிடத்திற்கு நாம் போவோம் என்று சொன்னோம் என்றால், அங்கே நாம் பிழைக்கிறதற்கான சகல வழிவாசலை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஆமேன். சில சமயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் என்ன பேசுகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பார்க்குற அப்பா அம்மா முன்னாடி உன்னை தாழ்த்த முடியலன்னா தேவனுக்கு எப்படி தாழ்த்துவ? விளையாட்டுக்கு நான் பேசுகிறேன், விளையாட்டுக்கு நான் அவங்கள இது பண்ணுறேன்லாம் கிடையாது. மதிக்கணும். பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை கொடுக்கணும். எதிர்த்து பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை அவ்வளோதான். அவர்கள் சொல்லுகிறதுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ சொல்கிறத செய். சரியா? ஆண்டு சொல்கிறதும் இங்கே அப்படி தான் இருக்குது. யுத்தம் பள்ளத்தாக்கு நடக்குது, அவன் அங்கே நிற்கிறான், நீ மலைக்கு ஏறிவான்றாரு ஆண்டவர். கேட்க முடியுமா அவர்கிட்ட போய்? கேட்க முடியுமா? கேட்டு தான் பாருங்களேன், கேள்வி கேட்டு பாருங்களேன். ஆண்டவரை கேள்வி கேட்டு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பிழைக்கவே முடியாது. நான் அன்பாய் கேட்குறேன், பிள்ளைகளா, அவங்க சொல்கிறது சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அறிவு அவ்வளவுதான். அவங்களுடைய அனுபவத்தின் அறிவுக்கு நாம் கடந்து வரும்போது தான் நமக்கு அது புரியும். ஆகையால் இந்த நேரத்தில், இந்த காலத்தில் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் அவசியம். ஆமென். ஆண்டவர் தாபோர் மலைக்கு நீ வான்னாரு. எல்லாரும் போனாங்க. போன இடத்துல அவர்களை ஆண்டவர் பலப்படுத்தினார். அவர்களை அவர் சந்தித்தார். ரெண்டாவதாக அந்த ஆவிக்குரிய உயர்வை குறித்து அந்த தாபோர்ன்ற வார்த்தை பேசுதுங்க. என் ஜனங்களை சாதாரணமான ஒரு உலகத்தானை போல வாழ நான் விடுவதில்லை. அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக அவர்களை நான் சந்தித்த பிற்பாடு அந்த சந்திப்பு அவர்களை விசேஷித்தவர்கள் என்று சொல்லி அறியும்படியாக அந்த புறஜாதிகள் நடுவிலே நான் அவர்களை உயர்த்த நான் அழைக்கிறேன் என்கிறார். நான் அவங்களை சந்திக்க அழைத்தேன், நான் அவர்களை உயர்த்த அழைத்தேன். மூன்றாவதாக அந்த வார்த்தை இன்னொரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுது. என்ன கனெக்ட் பண்ணுதுன்னு சொன்னால், அவர்களை நான் சுத்திகரித்து
பரிசுத்தப்படுத்தி அவர்களை தெளிவாக்கும்படியாக அழைத்தேன் என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை நான் எங்கேருந்து எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய 3 சீஷர்களோடு கூட மலையின் மேலே ஏறி நின்று அவர் அங்கே செபிக்கும் போது அவர் மறுரூபமாக்கப்பட்டு அந்த தேவ பிரசன்னம் அவர் மேலே இறங்கினதை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் அவருடைய சன்னிதானத்திலே போய் நிற்கும்போது, அவர் சொல்லுகிற வார்த்தையிலே போய் நாம் நிற்கும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தெய்வீக பிரசன்னம் நம்மை சந்திக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வீக பிரசன்னம் அப்படின்னு சொன்னால், ஆசாரிப்பு கூடாரத்தின் மேலே ஒரு மகிமை வந்து இறங்கிச்சு பார்த்தீங்களா? அந்த ஷெக்கினா மகிமை நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் வந்து அமர வேண்டும். அந்த எந்த ஒரு மனுஷனாலும் உருவாக்கப்படாத ஒரு வெளிச்சம், உருவாக்கப்படாத ஒரு காரியமாய், அது முற்றிலும் தேவனுடைய இடத்திலிருந்து வருகிற வெளிச்சம். அந்த வெளிச்சம் நம்மேல் வீசும்போது அந்த வெளிச்சத்துக்கு முன்பதாக எந்த ஒரு மாம்சமும் உலகத்தானும் முரடர்களும் பொல்லாத கூட்டமும் நிற்க முடியாது. அவர்கள் கலங்கடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாபோர் இன்னொரு விஷயத்தை சொல்லுறது. என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 20 வருஷ காலமாய் நீ உடைஞ்சு போயிட்ட, 20 வருஷ காலமாக நீ இருளில் மூழ்கிட்ட, 20 வருஷ காலமாக பல சேதங்கள், நான் அதை சரிப்படுத்தும்படியாக உன்னை நான் அழைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அழைத்த இடம்தான் அந்த தாபோர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அந்த தாபோர் மலையிலே அவர்களை சந்தித்தார். அந்த தாபோர் மலையிலே அவர்கள் மேல் மகிமையாய் இறங்கினார். அந்த தாபோர் மலையிலே அவர்களுக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார். அந்த தாபோர் மலையிலே அவர்களை பரிசுத்தமாக்கினார். அந்த தாபோர் மலையிலே உடைந்து போன அவர்களை அவர் உயர்த்தினார். ஆமென். அந்த உயர்வை கண்ட ஜனங்கள் இதோ ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றதை போல இன்றைக்கும் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நீங்கள் பிரயாசப்படுங்கள், நீங்கள் எழும்புங்கள், நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அந்த உடைந்து போன ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உயர்வை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட விதத்திலே உடைந்து சின்னாபின்னமாய் போயிருந்தாலும் பரவாயில்லை, அந்த உயர்வு உங்களிடத்திலே அந்த உடைந்து போன காரியங்கள் நடுவிலே கர்த்தர் கொண்டு வர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த தாபோர் மலை தான் 2 விஷயத்தை நமக்கு சொல்லுதுங்க. ஒன்று, அவருக்கு செவி கொடுத்தல். 2, எதற்கு செவி கொடுத்தோமோ அதற்கு அர்ப்பணித்தல். ஆமென். அல்லேலூயா.